மனிதனால் மாற்றக்கூடாத அநீதிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி ஒரு மனிதனை பண்புள்ள மனிதனாக மாற்றி இருக்கிறார். மனிதர்கள் இவனை மாற்ற முடியவில்லை. ஆனால் இயேசு சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கினது உண்டு என்று சொன்னால் அதை 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன். அது மட்டும் நீங்கள் பல நாட்கள் முயற்சி எடுத்து கொண்டிருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய முயற்சிகள் வீண் போகவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளை பார்ப்பதற்கு நமது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து நம்மை அன்போடு பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கோடை கால விடுமுறைகளை முடித்துவிட்டு மறுபடியும் கல்வி, வேலை, இன்னும் புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான நேரம். அதோடு கூட இந்த நாட்களில் நம்முடைய தேவைகளெல்லாம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. இந்த தேவைகள் அனைத்தையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்புகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்கள் தேவைகளை இயேசுவினிடத்தில் சொல்லி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உதவி செய்வார். வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழிய பிரயாணத்திலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். மனிதனால் செய்யக்கூடாதவைகளை ஆண்டவர் செய்து பல நன்மைகளை ஊழியத்தில் செய்திருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார், இன்னும் செய்ய போவார் என்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக காணப்படுகிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து அவர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். அதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது, அநீதியை மாற்ற வைத்த இயேசு. மனிதனால் மாற்றக்கூடாத அநீதிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி ஒரு மனிதனை பண்புள்ள மனிதனாக மாற்றி இருக்கிறார். வேதத்தில் நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம். எரிகோவில் சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் காணப்பட்டான். அவன் முக்கியமான வரி வசூலிப்பதில் முக்கிய பங்கை வகித்த ஒரு மனுஷன். இவன் மக்கள் மத்தியில் பாவியாக பார்க்கப்பட்டவன். இன்னும் அவன் இயேசுவை சந்திக்கும் பொழுது, இயேசுவிடத்தில் பேசும் பொழுது கூட சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால், அப்படியானால் அவன் அநியாயமாக பலரிடத்தில் அவன் வரிகளை வசூலித்திருக்கிறான். அவன் மக்கள் பார்வையில் பாவியாகவும் மக்கள் மத்தியில் அநீதியையும் செய்து வாழ்ந்து வந்த மனிதன்தான் இந்த சகேயு. ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடி இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்கும்படியாக ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலே முன்னே ஓடி சென்று ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருந்து இயேசு வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு அதன் அருகில் வந்த பொழுது, அந்த மரத்தின் அருகில் வந்த பொழுது அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்போடு ஒரு அழைப்பை அழைத்தார். அவன் அழைப்பை ஏற்றி இறங்கி வந்தான். இயேசுவோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இத்தனை நாட்களும் இவன் பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்தித்திருக்கிறான், பலரிடத்தில் பேசியிருக்கிறான், பல அதிகாரிகளை இந்த சகேயு பார்த்திருக்கிறான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த மனிதர்களாலும் இந்த மனுஷனை மாற்ற முடியவில்லை. அப்படி அநியாயம் செய்து கொண்டிருந்த இந்த சகேயுவை இயேசு சந்தித்து பேசுகின்ற கொஞ்ச நேரத்தில் அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நான் 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான்.
பாருங்கள், இத்தனை நாட்களும் இவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இல்லை. மனிதர்கள் இவனை மாற்ற முடியவில்லை. ஆனால் இயேசு சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கினது உண்டென்று சொன்னால் அதை 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, அவனுடைய பண்பு, நல்ல பண்புகள், குணங்கள் வெளிவருகிறதை பார்க்க முடியும். என்ன தெரியுமா? என்னிடத்தில் இருக்கிறதான சொத்துக்களில் நான் பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு அறிக்கையை அந்த இடத்தில் விடுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனிடத்தில் காணப்படுகிற அநீதியான காரியங்கள் மாற்றப்படும் என்பதற்கு இந்த உதாரணம் ஒரு பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அநீதி நிமித்தமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் அந்த அநீதியை மாற்றுவார். மற்றவர்கள் செய்கின்றதான அநீதி நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மைகள் வராமல் இருந்து கொண்டிருக்கலாம். கஷ்டங்கள், நெருக்கங்கள் உங்கள் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த அநீதிகள் மாற்றப்படும். அது மட்டுமல்ல, நம் மூலமாக ஒருவேளை இப்படிப்பட்ட அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இயேசுவிடம் நெருக்கமாக வந்து விடுவோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் சொன்னவைகளை நாம் செய்து பார்ப்போம். நம் மூலமாக எல்லா அநீதியும் மாற்றப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். மனிதனால் அதை மாற்ற முடியாது, தேவனால் அதை மாற்ற முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இரண்டாவது பார்க்கும் பொழுது, முயன்றும் முடியாததை முடிய வைக்கிற இயேசு உண்டு. நாம் முயற்சி செய்தும் ஒருவேளை முடியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு அதை முடிய செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை இயேசு கடலின் அருகே சென்று சந்திக்க நேர்ந்தது. அவர் அங்கு சென்று சந்தித்த நேரத்தில் அங்கு இயேசுவின் சீசர்களும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். 2 படகுகள் அந்த கடலின் அருகே நின்று கொண்டிருந்தது. அதிலே ஒரு படகு சீமோன் பேதுருவனுடைய ஒரு படகு. இயேசு சீமோன் பேதுருவனுடைய படகில் ஏறி அமர்ந்து, சற்று படகை கரையிலிருந்து கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளுங்கள் என்று சொல்லி சற்று தள்ளி அங்கிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு நல்ல போதனைகளை போதித்து கொண்டிருந்தார். மக்களும் அதை உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, சீமோனே, நீ இந்த படகை கொஞ்சம் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த நேரத்தில் இந்த பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. ஆனாலும் நீர் சொல்லுகிற வார்த்தையின் படியை செய்கிறோம் என்று சொல்லி வலையை வீசினார்கள். நடந்தது என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். வலையை வீசின பொழுது, வலையை இழுத்த பொழுது, வலை கிழிகின்ற அளவிற்கு மீன்கள் அந்த வலையில் சிக்கின. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முயற்சிகளை பார்த்திருக்கிறார். இரவு முழுவதும் பிள்ளைகள் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய முயற்சியை பார்த்து, சீமோன் பேதுருவனுடைய முயற்சி, அவனோடு இருந்தவருடைய முயற்சியை பார்த்து, முயற்சி செய்த என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவர்கள் இரவு முழுவதும் முயற்சி செய்திருக்கிறார்கள், என் பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய முயற்சியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பல நாட்கள் முயற்சி எடுத்து கொண்டிருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய முயற்சிகள் வீண் போகவில்லை. நீங்கள் முயற்சி செய்வது ஒரு நாளும் வீணாக போவது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் முயன்றும் ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லி கலங்கி போய் சமாதானத்தை இழந்து நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு அதை வாய்க்க செய்வார். முயற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது. முயற்சி செய்து நீங்கள் கொஞ்ச நாள் முயற்சி செய்துவிட்டு அப்படியாக விட்டுவிடக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்கள் வாழ்க்கையை நன்மைகளை நிச்சயமாக அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் 3வதாக பார்க்கும் பொழுது, பயத்தின் நடுக்கத்தில் பாதுகாக்கின்ற இயேசு நமக்கு உண்டு. பயந்து போய் நடுங்கி இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பார். இன்னும் வேதத்தில் இந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில்
அவருடன் படகின் மூலமாக சீசர்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இயேசுவோடு படகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பலத்த காற்று கடலிலே வீசி ஒரு பலத்த புயல் வந்து அந்த படகு மிகவும் மோசமாக அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த காற்றும் கடலும் இந்த படகை மிகவும் மோசமாக தள்ளி கொண்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவும் அந்த சீசர்களோடு சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் சீசர்கள் இந்த காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து நடுங்கினார்கள். எப்படி தெரியுமா? இயேசுவை பார்த்து அழைக்கிறார்கள். இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசுவை பார்த்து அழைக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மடிந்து போய் ஒரு மரண பயம் இவர்களுக்கு வந்தது. மடிந்து போகின்றதான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு வந்தது. இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அந்த ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை அந்த இடத்தில் உண்டு பண்ணினார். காற்றும் கடலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வராதா என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம். நிச்சயமாக பிரச்சனைகளும் சோதனைகளும் எதிர்ப்புகளும் நம்மை நெருக்கி வந்து கொண்டு தான் இருக்கும். நம்மை பயமுறுத்துகின்ற அளவிற்கு பலவிதமான கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இறையியல் கல்லூரியின் பெண்கள் விடுதி கட்ட வேண்டும் என்று சொல்லி அடிக்கல் நாட்டினோம். அதற்கு பிறகு பலவிதமான போராட்டம், பல ஏமாற்றங்கள், மனிதனால் சில ஏமாற்றங்கள், இன்னும் அரசாங்கமிடமிருந்து வரவேண்டிய அந்த அப்ரூவல் வராமல் பலவிதமான தடைகள், ஏளனமான பேச்சுகள், தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி பலவிதத்தில் வேதனைகளை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஏமாற்றங்கள், ஏளன பேச்சுகள், இப்படியெல்லாம் வந்த நேரத்தில் எல்லாமே பயப்படுத்துகின்றது போல இருந்தது. ஆனால் எப்பொழுதும் ஒரே ஒரு தைரியத்தை மட்டும் நான் மனதில் வைத்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை வெட்கப்படுத்துவதில்லை, நீர் ஏற்ற நேரத்தில் செய்வீர் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒருபோதும் என் ஆண்டவரை நான் குறை சொல்லவில்லை. ஒருபோதும் என் ஆண்டவரை பார்த்து நான் கேள்வி கேட்டதில்லை. ஒன்றை மட்டும் நான் வைத்திருந்தேன், விசுவாசத்தை என் ஆண்டவர் மீது வைத்திருந்தேன், நம்பிக்கையை என் ஆண்டவர் மீது வைத்திருந்தேன். இந்த போன வாரத்திலே அந்த வேலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி தந்து இப்பொழுது அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் அன்புக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கம் வந்து நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு நமக்கு இருக்கிறார், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பது உண்மை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நான் கண்டு கொண்டது போல அதற்கு மேலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டு கொள்வீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனால் கூடாதவைகள் நம் இயேசுவால் நிச்சயமாக கூடும் என்பது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள், அதிகாரிகள், அதிகாரங்கள், மருந்துகள், மருத்துவர்கள், இன்னும் உறவினர்கள் போன்ற பலவிதமான நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இது முடியாது, இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா என்கின்ற நெருக்கங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் உண்மையாக இருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர் சொல்லுவதை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். தேவைகளோடு வாழும் நம்மை, தேவைகளுக்காக பயன்படுத்தும் இந்த உலகத்தை தேடி வந்து நம் தேவைகளை சந்திக்கின்ற தேவாதி தேவன் நமக்கு உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த மாதத்திலே போவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்வாராக. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை காண உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் கொண்டு வந்து
மனிதனால் கூடாதது உம்மால் கூடும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை மறுபடியும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நாங்கள் முயற்சி செய்து நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அவை எங்கள் ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பீராக. ஏமாற்றத்தை ஆண்டவரே வாழ்க்கையில் அனுபவித்து மனம் சோர்ந்து போய் காணப்படுகிறார்களோ என் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் துணை நிற்பீராக. பயந்து போய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவீராக. ஆண்டவரே, குழப்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குழப்பங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. வியாதியினாலே பிரயாசப்பட்டு கொண்டு என் உயிர் போகட்டும் என்று சொல்லி கூட ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. கைவிடப்பட்டு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்பீராக. ஆண்டவரே, வெட்கப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுடைய வெட்கத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு உடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க நீர் பண்ணுவீராக. பாவத்தின் அடிமையில் சிக்கொண்டு எப்படி இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வருவேன் என்று சொல்லி ஆண்டவரே மனம் திரும்ப விரும்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. அப்பா, பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பிரிவினைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. கைவிடப்பட்டு நிற்கின்ற பிள்ளைகள் உண்டு. பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், கணவனால் மனைவியால் கைவிடப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையில் மூழ்கி இருப்பவர்கள் யாராக இருந்தார்களோ என்று சொன்னால் அவருடைய கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. அன்புக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அன்பு காட்டுவீராக. இந்த புதிய ஆண்டுல இந்த புதிய கல்வியிலே சேருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த புதிய கல்வி ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆரம்பத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் நல்ல கல்விகளை கற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கல்வியின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, ஃபீஸ் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாசலை திறந்து, பரலோகத்தின் வாசலை திறந்து ஆண்டவர் உதவி செய்வீராக. மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்பதை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். எங்கள் கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், ஜெபிக்கின்றவர்கள், எங்கள் ஊழியத்திற்காக காணிக்கையின் மூலமாக தாங்குகிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், எங்கள் ஊழியமானது அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு நன்மைகள் போய் சேர எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உடைய பிள்ளைகள் என்ன விண்ணப்பத்திற்காக உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையில் இந்த மாதத்தை நாங்கள் நடத்துவதற்கு வேண்டிய பலனையும் கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. எங்களை முழுவதுமாக உம்முடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடும் உரிமையோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.